வணக்கம். பீமா வாஸ்து தமிழ் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறோம். தொடர்ந்து நம்ம வாஸ்து சம்பந்தமாகவும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமாகவும் நிறைய வீடியோக்கள் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அதில் வீடு ஈஸியாக கட்டலான்ற ஒரு ஹெட்டிங்கில் நம்ம வந்து ஒரு குரூப் ஆஃப் வீடியோஸ் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். அதாவது A to Z வீடை கட்டுறதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதில் ஏற்கனவே ப்ரீ டிஸ்கஷன், அதாவது ப்ரீ எக்ஸிக்யூஷன், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முன்னாடி என்ன செய்யணுன்றதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். சப்போஸ் வீடியோ பார்க்க முடியாதவங்க அந்த வீடியோவை போய் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ணலான்னா, நிறையா பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். அதாவது சைட் செலெக்ஷன்றதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு இடம் வாங்கி போட்டோம், அந்த இடத்துல நம்ம வீடு கட்டிடலாமா? ஏன்னா சிட்டியை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல நம்ம வீடு கட்டிடலாமா? ஏன்னா லேண்ட் கேஷ் நமக்கு மிச்சம் அப்படின்னு. அப்பா ஒரு இடம் வாங்கி கொடுத்தாரு, அந்த இடத்துல வீடு கட்டலாமா? இல்லை மாமனார் ஒரு இடம் கொடுத்தாரு, ஸோ அவரோட சொந்த ஊரில், அந்த இடத்துல வீடு கட்டலாமா அப்படின்னு பலருக்கும் பலவிதமான சந்தேகங்கள் தோன்றும். இதில் எந்த இடத்துல கட்டுறது அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த ஒரு சைட் செலெக்ஷன் எப்படி பண்ணணும், அந்த சைட் செலெக்ஷனில் நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றத குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நான் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார், குவாலிஃபைடு வாஸ்து சாஸ்திரா கன்சல்டன்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் சிவில் இன்ஜினியர். 33 வருடங்களாக கட்டுமானத்துறையிலும் 9 வருடங்களுக்கு மேலாக வாஸ்து சாஸ்திராவிலும் தொடர்ந்து எங்களோட சேவைகளை நாம் கொடுத்துட்டு வரோம். இந்த பீமா வாஸ்து தமிழ் சேனல்லேயே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வீடியோஸ் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாகவும் வாஸ்து ரிலேட்டடாகவும் இந்த இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்களுக்கும் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அவ்வளோவும். நீங்கள் அந்த ஹெட்டிங்கில் உங்களுக்கு தேவையானது எதுவோ நீங்கள் போய் பார்த்துக்கிட்டு உங்களுக்கான கிளாரிட்டி ஈஸியாக கிடைக்கும். அதுக்கு மேலே 1-to-1 கன்சல்டேஷன் தேவைப்படுறவங்க எங்களோட ஹெல்ப்லைன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட சர்வீஸ் புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்கள் வந்து கன்சல்டேஷன் கொடுக்குறோம். ஓகே, தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிங்க, தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. நம்ம இப்போ வீடியோவை பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் செலெக்ஷனில் 100% ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, ரைட். இப்போ நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே எந்த பிளாட்டில் நம்ம கட்டலாம், அப்பா கொடுத்ததை கட்டலாமா, மாமனார் கொடுத்ததில் கட்டலாமா, இல்லை நம்மளே இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்கி போட்ட சைட்டு ஊரை விட்டு ரொம்ப அதிக தூரத்தில் இருக்குது அதில் கட்டலாமா அப்படின்ற மாதிரி பலருக்கு பலவிதமான யோசனைகள் இருக்குது. இதில் என்னன்னா, இதை எப்படி ஒரு பிளாட்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பிளாட் நீங்கள் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் லைஃப் ஸ்டைல் எந்த மாதிரியான இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்தோட பெட்டராக இருக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு இடத்துல இருக்கீங்க, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டு, பெட்ரோல் பம்ப்பு, ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாமே வந்துடும், காலேஜுக்கு அக்சஸ் ஈஸி, பஸ் ஸ்டாண்ட் ஈஸி, எலக்ட்ரிக் ட்ரெயின் பக்கத்துலேயே இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் சப்பர்பில் ஒரு 45 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஒரு பிளாட் இருக்குது சார் எனக்கு, நான் அதில் போய் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கட்டினீங்கன்னா அது உங்களுக்கு நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை ஏற்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் நிறைய கிட்டத்தட்ட 750+ கிளைண்ட்ஸை நாங்கள் பார்த்துருக்கோம். எனக்கு ஏற்பட்ட ஒரு சில கிளைண்ட்ஸ்க்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதாவது ஆக்சுவலாக வந்து இந்த லேண்ட் காஸ்ட்டை சேவ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுக்கு இல்லை லேண்ட் காஸ்ட் கம்மியாக கிடைக்குன்னு நினச்சி ஊருக்கு அவுட்டரில் கிடைக்கிற இடத்த போய் வாங்கிடுறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கி அந்த இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதே பெரிய போராட்டமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக் சர்வீஸ் கூட இருக்காது. அந்த எலக்ட்ரிக் சர்வீஸை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 மாதம் 4 மாதம் ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா வாட்ச்மேன் சேலரி, சூப்பர்வைசர் சேலரி, இது எல்லாமே நீங்கள் பேர் பண்ணுற மாதிரி வந்துடும். ஏன்னா வாட்ச்மேனுக்கு இன்றைக்கி குறைஞ்சது 10-12,000 ரூபாய் கம்மியாக சம்பளம் கிடையாது. சூப்பர்வைசருக்கு இன்றைக்கி 18,000 20,000 ரூபா வரைக்கும் சம்பளம் மாதம். இந்த மாதிரி இருக்குது. இதில் ஆக்சுவலாக அப்புறமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோட்ல இருந்து பிளாட் பார்த்தீங்கன்னா 4 அடி பள்ளத்துக்குள்ளே இருக்கும். தயவு செய்து அந்த மாதிரி இடத்தெல்லாம் சூஸ் பண்ணிடாது. 4 அடி பள்ளத்தில் இருந்துச்சுன்னு வைங்க, நீங்கள் எர்த் பீமை வந்து அதிலேருந்து 1.5 அடி எர்த் பீம் போட்டிங்கன்னா 1/2 அடி கீழே போச்சுன்னா 1 அடி மேலே இருக்கும். மிச்சம் 3 அடியை நீங்கள் பிரிக் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் ரோட் லெவலுக்கே வருவீங்க. ரோட் லெவலுக்கு மேலே உங்களோட வீடு வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 feet ஹைட் வேணும் அப்படின்னா 7-8 அடி நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். 7-8 அடி ஃபில் பண்ணணும்னா இன்னைக்கு 4 லட்ச ரூபா ஓடிடும். ஏரியாவை பொறுத்து பெரிய ஏரியானா அது அப்படியே 6 லட்சம் 8 லட்சம் ஆகி போயிடும். இதை ஃபில் பண்ணுறதுக்கு மட்டும் ஃபில்லிங் காஸ்ட். Bima Homes and Properties, an ISO certified construction company with rich experience in construction. More than 750 satisfied customers across Tamil Nadu. Our team of architects, engineers, consultants, and interior designers with strong project experiences. We undertake projects all over Tamil Nadu and the rest of India. We support each and everything in construction. Please feel free to contact our helpline number 0950091113.
We expect your call. Thank you very much for watching. இப்படி யோசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அதனால வந்து நீங்க சூஸ் பண்ற இடம் எலக்ட்ரிக் சர்வீஸ் பக்கத்துல வீடுகள் எல்லாமே இருக்கணும், கடைகள் எல்லாமே இருக்கணும், ஸ்கூல் பஸ்ஸஸ் வர்ற மாதிரியான இடமா இருக்கணும். இது எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்க இடத்துல வந்து நீங்க வீடு கட்டினீங்கன்னா அந்த வீட்டை வந்து நீங்க குடியிருப்பீங்க. சார் அதெல்லாம் இல்ல, நாங்க ஒரு ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு உள்ள பூந்துடுறாங்க. வீட்டை ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டி அதுக்கு ஒரு 40 லட்ச ரூபா லோன் போட்டு அதுக்கு போயிடுறது. 40,000 ரூபாய் இஎம்ஐ மாசம் கட்டிக்கிட்டு இருக்கணும். பல்ல கடிச்சிக்கிட்டு போய் ஒரு 6 மாசம் இருப்பாங்க. பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து எதுவுமே அக்சஸ் இருக்காது, எல்லாமே சிரமமா இருக்கும். ஒரு ஃபைன் மார்னிங் திருப்பி வேற எங்கேயா வாடகைக்கு போயிடுவாங்க. இந்த வீட்டை வாடகை போடுவாங்க. ஒரு 10,000 ரூபா வந்து 12,000 ரூபா வாடகை கிடைக்கும்னு வைங்களேன். அந்த வீட்டுக்கு இவங்க லோனே 40,000 ரூபா கட்டணும். என்ன பண்ணுவாங்க, திருப்பி போய் வாடகை வீட்டில் ஒரு இடத்துல வந்துட்டு அந்த வீட்டுக்கு வாடகையும் கொடுத்துட்டு இந்த வீட்டுக்கு லோனுக்கு பேலன்ஸ் 30,000 ரூபா போட்டு கட்டுற மாதிரிலாம் பாட்டு ஒரு ஸ்டேஜில் வீட்டை மீட்ட முடியாமல் போனவங்கள நிறைய பேர். இதுக்கு தான் நான் வந்து சொல்றது, சைட் செலெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் கரெக்டான இடத்த சூஸ் பண்ணலன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் சைட் செலெக்ஷன் முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். சைட் செலெக்ஷனில் நீங்கள் சைட்டு எங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல வந்து எலக்ட்ரிக் சர்வீசஸ் முன்னாடியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருந்துச்சுன்னா நல்லது. அப்படி இல்லாட்டி செப்டிக் டேங்க் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் அங்கே இருக்கா அப்படின்றத நீங்கள் முதல்ல பார்த்துக்கோங்க. ரோடு லெவல், அட்லீஸ்ட் ரோடு லெவலுக்கு ஒரு அடி கூட இருந்துச்சுன்னா சந்தோஷம். இல்லை ரோடு லெவலுக்காவது பிளாட் இருக்கணும். அதை விட்டு ரோடு லெவல்ல இருந்து 2 அடி கம்மியா இருக்கு, 4 அடி கம்மியா இருக்கு, 6 அடி கம்மியா இருக்குன்னா உங்களுக்கு ஃபில்லிங் காஸ்ட் ஓடிடும். முதல்ல மாதிரி கிடையாது. இன்னைக்கு மண்ணு முதல் கொண்டு பயங்கரமான காசு. அதனால நீங்க அந்த சைட் செலெக்ஷன் பார்த்துக்கோங்க. இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு சைட்டை நீங்க சூஸ் பண்ணுங்க. அப்படி சூஸ் பண்ற பட்சத்துல நீங்க அந்த வீட்டில் நீங்க குடியிருந்து என்ஜாய் பண்ண முடியும். இல்லாட்டி நீங்க திருப்பி பழையபடி நீங்க சிட்டிக்குள்ள போயிட்டு அந்த வீட்டை வந்து சபர்ப்ல இருக்கிறத வாடகை கொடுக்கும். இது நிறைய இடங்கள்ல நடக்குது. இதே சிட்டிக்குள்ள வந்து சைட் செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் வீடு எதையாவது டெமாலிஷ் பண்ணி பண்ற மாதிரி வரும். அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது. ஏன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கும். அதனால தொந்தரவு இருக்காது. சிட்டிக்குள்ள ஒரே ஒரு டிராபேக், ரோடு விட்டு கம்மியா இருக்கும். 20 அடி ரோடு, 23 அடி ரோடுன்றதே 23 அடி தான் அதிகமா இருக்கும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு 30 அடி 40 அடி ரோடுலாம் இருந்துச்சுன்னா சந்தோஷமா. 20 அடி ரோட்ல வந்து நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்க்கிங் இஷ்யூ பெருசா இருக்கு எல்லா இடங்கள்லயும். 2 பக்கம் வாங்கி நிறுத்திக்கிறாங்க காரை. அந்த 20 அடி ரோட்டுக்குள்ள நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதே பெரிய சேலஞ்ச். ஏன்னா லாரியே உள்ள போகாது. 2 பக்கம் கார் நிறுத்தி வச்சிருந்தாங்க, எப்படி லாரி உள்ள போகும்? நாங்களே நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி கைவிட்டு இருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாதுன்னு ஒரு கீரெல்லாம் போட்டு வச்சிருப்போம். உள்ள பாத்தீங்கன்னா லாரியே வராது. நிறைய காரா நிறுத்தி வச்சிருப்பாங்க. லாரி நிறுத்திருந்தா இங்கிட்ட ஒரு கார்ல தட்டுற மாதிரி இருக்கும். இப்படி இருக்கு. யாரும் காரை நிறுத்திட்டு எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க. இல்ல ராத்திரியில பாத்தீங்கன்னா இன்னும் அதுக்கு மேல கார் நிற்கும். போனவங்களும் ஒரு சிலர் திருப்பி வந்து நிறுத்தி வச்சிருப்பாங்க. அதனால வந்து 20 அடி 23 அடி ரோடெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. 30 அடி கம்மியா இருந்துச்சுனாவே அந்த இடத்துல உள்ள பிளாட்டை சூஸ் பண்ணாதீங்க. பின்னாடி பெரிய ப்ராப்ளம். அதெல்லாம் இன்னைக்கு ஏதோ சீப்பா கிடைக்குது வைக்குதுன்னு சொல்லி இல்ல நம்ம கிட்ட இருக்க பிளாட் இதுலயே வீடு கட்டலாம்னு சொல்லி போய் பின்னாடி வந்து ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா பார்க்கிங்கிறது பெரிய இஷ்யூ. கார் ஓட்டுறாங்களா இல்லையா எல்லாரும் வாங்கி வீட்டுல வரிசையா தெருவில் நிறுத்திடுவாங்க. உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி ஏதாவது ஒண்ணு, ஏன் நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கே லாரியில வந்து மெட்டீரியல் போட்டுறது வைக்கிறது எல்லாமே கஷ்டம். அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு போர் வெஹிக்கிளை கொண்டு வந்து உள்ள வந்து ஒரு சர்வீஸ் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி இது போட்டு எல்லாம் ரோட பூரா அடைச்சு வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் சைட் செலெக்ஷன்ல முக்கியமான விஷயம். சைட் செலெக்ஷன் நம்ம சூஸ் பண்ற சைட் வந்து நம்ம கம்பேக்டபிளா இருக்கணும், யூசர் ஃப்ரெண்ட்லியா. அதை விட்டுட்டு நம்ம வந்து டெய்லி போராட்டம் மாதிரி காலையில வேலைக்கு ஆபீஸ் 10 மணி ஆபீஸ்க்கு காலையில 7 மணிக்கு வண்டியை எடுத்தாதான் சார் 10 மணிக்கு போய் சேர முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஆரம்பத்துல 1 மாசம் 2 மாசம் ஒரு மாதிரி மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். தொடர்ந்து பண்ண முடியாது. ஃபியூல் எக்ஸ்பென்சஸ், டைம், இதெல்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய் நிற்கும். ஆசைப்பட்டு அவுட்டர்ல போய் வீடு கட்டிட்டு இந்த மாதிரி கன்வீனியன்ஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு 20,000 30,000 அடிஷனலா ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஓன் ஃபண்ட்ல பண்ண போறீங்களா, இஎம்ஐல பண்ண போறீங்களா, என்ன மாதிரி லோன், எப்படி டெனர் எத்தனை வருஷம் போடுறீங்க, எப்படி எல்லாம் கட்ட போறீங்க, உங்களோட சர்வீஸ் எத்தனை வருஷம் இருக்கு, இப்படி எல்லாத்தையுமே நீங்க வந்து கம்ப்ளீட்டா பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த இதுவும் இல்லாமல் நல்லா சுபிக்ஷமா இருக்கலாம். இதை யோசிக்காம அதை யோசிக்காம ஏதோ ஒரு இது
அதாவது இந்த கார் வாங்க போகும்போது அப்படிதான் போவாங்க. அவர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கலாம்னு போவார். அடுத்தடுத்த இதுல வந்து அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் காமிச்சு அவங்களை அட்ராக்ட் பண்ணி அவர் கடைசியில் 20 லட்சம் ரூபாய்க்கு போயிடுவாரு. 22 லட்சம் ரூபாய்க்கு போயிடுவாங்க. நீங்க என்ன சார் இஎம்ஐ தானே உங்களுக்கு நாங்க போட்டு கொடுக்குறோம். அதாவது சிவில் இது போக ரீபேமெண்ட் அந்த இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல, அந்த பினான்சியல் ஸ்டெபிலிட்டி எல்லாம் பார்க்காம லோன் கொடுக்கறதுக்கு நிறைய பேங்க் இருக்கு. பேங்க் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் அவங்க யாருக்குனாலும் லோன் கொடுப்பாங்க. அவர் கட்டுவாரு கட்ட மாட்டாரு அதெல்லாம் பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது. யாருக்குனாலும் லோன் கொடுப்பாங்க. ஆனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி தான் மனுஷனுக்கு ஆசைகள் அதிகமா போய் நம்ம வந்து நம்மளோட அந்த ரியாலிட்டியில இருந்து ஐசோலேட் ஆகி வெளியில போயிடுறோம். போய் வந்து நம்ம எப்படினாலும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு. எப்படினாலும் சமாளிச்சிடலான்றது சமாளிக்க முடிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை கிடையாது. சமாளிக்க முடியலன்னு வைங்க, நம்ம பிரின்சிபலையும் சேர்ந்து இழக்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுரும். அதனால கவனமா இருந்து நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை சைட் செலெக்ஷன் கவனமா எடுத்துக்கங்க. சைட் செலெக்ஷன்ல எப்படி என்னென்ன மாதிரியான வாஸ்து ரூல்ஸ் ப்ளே பண்ணுது அப்படின்றதையும் நீங்க பார்க்கணும்னா வாஸ்து சம்பந்தமா எப்படி இடத்த தேர்வு பண்றதுன்னு வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வீட்டுக்கடன் எப்படி நீங்க பிளான் பண்றதுன்னா வீட்டுக்கடனுக்காக ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கடன் குறித்து உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். சைட் சூஸ் பண்றதுல கவனமா இருந்து நல்ல சைட்டை சூஸ் பண்ணி நல்லபடியாக வீடை கட்டுங்க. நல்ல கைதேர்ந்த பொறியாளர்களை வச்சு நல்ல வீடை நல்லபடியா கட்டி தொடர்ந்து உங்க ஆதரவுகள் கொடுங்க. நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடு கட்டக்கூடிய உங்க நண்பர்கள், கொலீக்ஸ், ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு தேவைப்படுச்சுன்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நாங்கள் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் குறித்து இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோ பக்கத்தில் கொடுக்க போகிறோம். எல்லாமே வீடு ஃபவுண்டேஷன் எப்படி பண்ணணும், ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் வாட்ச் பண்ணணும் அப்படின்றது, அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.